ஒருவேளை நீங்க படம் பார்க்கவே போகலன்னா எத்தனை தடவை பாப்கார்ன் சாப்பிடுவீங்க? சாப்பிட்டே தான் ஆகணுங்கிறதுக்கு பாப்கார்ன் ஒன்றும் டயட்ரி ரிக்குவயர்மெண்ட் கூட கிடையாது. இல்லைன்னா தினமும் சாப்பிட்டுருப்பீங்க. வாரத்துல ஒரு நாளாவது இல்ல 15 நாளைக்கு ஒரு தரமாவது சாப்பிட்டுருப்பீங்க. 6 மாசமா படமே பார்க்கலன்னா பாப்கார்னும் சாப்பிட போறதில்ல. ரிச்சுவல்ஸ்னா என்னன்னு இப்ப புரியுதா? ஆல் ரிச்சுவல்ஸ் ஆர் சூப்பர்ஸ்டிஷன்ஸ். படம் பார்க்கலாம்னு போனா கால் பாட்டுக்கு தானா நடக்குது. அங்க போய் 1 லார்ஜ் பாப்கார்ன் சொல்றீங்க. இதுதான் ரிச்சுவலிஸ்டிக், இதுதான் சம்பிரதாயம். இவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னே தெரியல. இவங்கள மூட நம்பிக்கையில தள்ளுறது ரொம்ப சுலபம். அவங்க கிட்ட போய் இந்த மோதிரத்தை போட்டா கஷ்டமெல்லாம் தீரும். சோலார் சிஸ்டத்துல 8வது 10வது வீட்டுல இருக்கிற கிரகத்தால வாழ்க்கையில ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இந்த மோதிரத்தை போடுங்க. வெறும் மண்ணாங்கட்டியை கொடுத்து 2 லட்சம் ரூபாய்னு சொல்லுங்க. கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்துருவாங்க. பாப்கார்னுக்கும் படத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆனா வேணும், கண்டிப்பா வேணும். இந்த மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸ் டிக்கெட் மூலமா சம்பாதிக்கிறத விட அதிகமா பாப்கார்ன் வித்து சம்பாதிக்கிறாங்க. இது சூப்பர்ஸ்டிஷன் இல்லையா? இதனால அவங்க லாபம் அடையறாங்க.